ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.2 டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸர்சைஸ் 3.2ல தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம 4th கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேன் பாட் 400 மீட்டர் கிளாத் ஃபார் 60,000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுறேன். ஸோ ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா overall cost price equal to rupees 60,000 for a 400 meter cloth. ஓகேவா? 400 மீட்டர் இந்த துணி. 400 மீட்டர் cloth. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் sold it at the rate of 400 rupees per meter. ஸோ ஒரு மீட்டர் வந்து அவரு 400 rupees விற்கிறார். அப்ப 400 மீட்டர் எவ்வளவு விற்பாரு? ஒரு மீட்டர் நீங்க 400 rupees வித்தீங்கன்னா அவர்கிட்ட 400 மீட்டர் கிளாத் இருக்குல்ல. அப்ப 400 மீட்டர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாங்க? நீங்க எவ்வளவு ரூபா வரும் பேசிக்கா? ஒரு மீட்டர் வந்து 400 rupees. 400 மீட்டர் எவ்வளவு ரூபா வரும்? 400 இது பேசிக்கா என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்ல நீங்க போத் சைட்ஸ் இன்டூ 400 போடணும். அப்பனா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஒன்ஸ் நீங்க எல்ஹெச்எஸ்ல இன்டூ 400 போடணும், ஆர்ஹெச்எஸ்ல இன்டூ 400 போட்டீங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு 400 மீட்டர்ஸோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிடும். அதான் நமக்கு தேவை. ஸோ 400 மீட்டர்ஸ் வந்து ஒரு மீட்டர் 400 rupeesனா 400 மீட்டர்ஸ் எவ்வளவு ரூபா? 400 rupees இன்டூ 400 அவ்வளவுதான். 400 rupees இன்டூ 400 which is nothing but 16 4 4 16 எத்தனை 0 1 2 3 4 0 வருது. 1 2 3 4 0. ஸோ 1,60,000. 1,60,000 தான் ஓவரால் செல்லிங் பிரைஸ். ஸோ ஓவரால் செல்லிங் பிரைஸ் இஸ் நத்திங் பட் rupees 1,60,000 அவ்வளவுதான். காஸ்ட் பிரைஸ் பாருங்க வெறும் 60,000 தான். ஸோ காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 60,000. காஸ்ட் பிரைஸ் இஸ் ஜஸ்ட் 60,000. செல்லிங் பிரைஸ் வந்து 1,60,000. செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 1,60,000. 1.6 lakhs சொல்லுவாங்க எல்லாம். 1,60,000. ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் வே ஹை பிகர் தேன் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் தான் பெருசு காஸ்ட் பிரைஸோட. எவ்வளவு பெருசு? 1 lakh. பை ப்ராஃபிட் வந்து 1 lakh உங்களுக்கு. ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் 1 lakh rupees பிகர் தேன் காஸ்ட் பிரைஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து 1 lakh. 1 lakh. லேக் ஒழுங்கா எழுதுறேன். லேக் அவ்வளோதான். ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். Profit equal to 1 lakh. Profit equal to rupees 1 lakh. Rupees 1 lakh. வேற என்ன கேட்கறாங்க? வந்து ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான். ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1 lakh அவ்வளோதான். ப்ராஃபிட் தான், லாஸ் கிடையாது. ஸோ rupees 1 lakh. 1 lakh அவ்வளோதான். ஸோ இதோட 4th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இல்லை சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரூட் செல்லர் பாட் 2 dozen bananas at rupees 20 per dozen. டசன்னா per dozen அர்த்தம். அண்ட் sold them at rupees 3 per banana. Find his gain or loss. அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். ஸோ ஒயிட் கலர் பென் எடுத்துக்கிறேன். ஸோ 2 dozen பேசிக்கா ஒரு டசன் என்ன அர்த்தம்னா 12 bananas அர்த்தம். பட் 2 dozen என்ன அர்த்தம்? 2 into 12 bananas. sold at rupees 20 per dozen. இப்போ ஒரு டசன் வந்து 20 rupees. இப்போ 2 டசன் எவ்வளவு ரூபா? 40 rupees அர்த்தம். ஸோ rupees 40. ஸோ இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் இதுதான். ஓவரால் சிபி தான். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் இதுதான். ஸோ 2 into 12 bananas. அதாவது 12 என்ன அர்த்தம்னா 2 dozen அர்த்தம். 12 is nothing but a dozen. 2 dozen 12 2 into 12. ஸோ 24 bananas வந்து அவங்க 40 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 24 bananas is rupees 40. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். வேணா அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா and they sold them at rupees 3 per banana. நம்ம செல்லிங் பிரைஸ் பார்க்கலாமா? செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பனானாவை அவங்க 3 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. 1 banana is being sold at rupees 3 அவ்வளவுதான். இப்போ 24 bananas கையில இருக்குல்ல, நம்ம கையில 24 bananas இருக்கு. ஸோ 24 bananas அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம்? ஒரு பனானாவை 3 ரூபாய்க்கு வித்தா 24 பனானாவை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம்? 24 into 3 rupees. 24 into rupees 3 அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 72 வரும். ஸோ ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு rupees 72 வரும். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 40. ஓவரால் செல்லிங் பிரைஸ் இஸ் rupees 72. இது வந்து ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு rupees 72 அவ்வளவுதான். ஸோ காஸ்ட் பிரைஸ் பெருசா செல்லிங் பிரைஸ் பெருசா? செல்லிங் பிரைஸ் தான் பெருசு. ஸோ சின்ஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ், we have profit. எவ்வளவு ப்ராஃபிட்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ 72 is greater than 40. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் ஆக்சுவலா ப்ராஃபிட் எவ்வளோனா 72 minus 40 வரும்.
which is nothing but 62, 52, 42, 32 நினைக்கிறேன். ஆமா 32 rupees. rupees 32. ஸோ இதான் ஓவரால் ப்ராஃபிட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து rupees 32 தான். ப்ராஃபிட் ஆஃப் rupees 32. ஸோ கெயின் ஆஃப் rupees 32 அவ்வளோதான். ஸோ இதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர், லாஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டோர் பர்ச்சேசஸ் பென்ஸ் அட் 216 per dozen. ஆனா ஒரு 12 பென்ஸ் வந்து 216 rupees அர்த்தம். per dozen என்னன்னா per 12 பென்ஸ் அர்த்தம். ஸோ rupees 216, சாரி 216 per dozen per 12 பென்ஸ் அர்த்தம். per 12 pence. ஓகேவா? per dozen per 12 pence அர்த்தம். He paid rupees 58 for conveyance and sold the pens at a discount of rupees 2 per pen. ஸோ டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பெண்ணை வந்து ஈச் பெண்ணுக்கு வந்து 2 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு, rupees 2. அப்ப மொத்தம் நம்மகிட்ட எத்தனை பென் இருக்கு? 12 பென் இருக்கு. ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஒரு பெண்ணுக்கு வந்து 1 பெண்ணோட டிஸ்கவுண்ட்னு பாத்தீங்கன்னா 2 ரூபா. இப்போ 12 பெண்ணுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும் ஓவராலா? ஸோ 12 பென்ஸோட டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா rupees 2 into 12 அவ்வளவுதான். rupees 2 into 12 which is nothing but 24 rupees. ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 24 ரூபா. ஒரு பெண்ணோட டிஸ்கவுண்ட் 2 ரூபானா 12 பெண்ணோட டிஸ்கவுண்ட் வந்து 24 ரூபா. ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 24 rupees. அதனால தனியா எழுதிக்கிறேன். மறுபடியும் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் இஸ் நத்திங் பட் 24 rupees. ஓவரால் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு rupees 24. ஸோ இதுவும் தெரிஞ்சிருச்சு. கன்வேயன்ஸ் ஃபீஸ் நான் ஒன்று கொடுத்துருக்கான். கன்வேயன்ஸ் ஃபீஸ்னு அது rupees 58. ஸோ அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்ல வச்சுக்கலாம். இதுவும் இது வந்து ஓவரால் டிஸ்கவுண்ட்ல வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்ல வரும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், இதை இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அப்புறமா அந்த ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸையும் இன்க்ளூட் பண்ணணும், அதாவது இதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 216 + 58 இதுதான் உங்களுக்கு அதாவது ரிவைஸ்டு காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லலாம். ரிவைஸ்டு காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 + 216. பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 216 rupeesக்கு 12 பென் வாங்கியிருக்கான். அதுக்கு 58 rupees கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டான். 2 ரூபா ஒரு பெண்ணுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ ஓவரால் 12 பென் வாங்குறான். ஸோ அதனால 24 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ நான் ஃபைனலா எல்லாத்தையும் எழுதிடுறேன். ஸோ ஓவரால் சிபி ஈக்குவல் டு ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 58 + 216, 58 rupees + 216 rupees நீங்க போட்டுக்கிறேன். அப்புறம் ஓவரால் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 24 rupees. அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நீங்க, rupees 24. ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சா நம்ம இதுல இருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எஸ்பிஎன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டான். ஓவரால் ப்ராஃபிட் 50 rupees கொடுத்துட்டான். ஸோ அதையும் எழுதிடுறேன். மறுபடியும் நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணி அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டான். ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் ஈக்குவல் டு rupees 50. ஸோ ஓவரால் காஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சிருச்சு, ஓவரால் டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிருச்சு, ஓவரால் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பியும் அன்னோன்னு, ஆனால் அவன் கேட்கறது எம்பி தான். எம்பியும் அன்னோன். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பி கண்டுபிடிச்சிட்டு எஸ்பியை யூஸ் பண்ணி எம்பி கண்டுபிடிக்கலாம். எஸ்பியை டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எம்பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் பேசிக்கா பிளானு. ஸோ வேற அவ்வளோதான். ஃபைன் த எம்பி ஆஃப் ஈச் பென் தான் கேட்கலாம். ஸோ ஓவரால் எம்பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து நம்ம எம்பி ஆஃப் ஈச் பென் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எம்பி ஆஃப் ஈச் பென் கேட்கறான், ஓவரால் எம்பி கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டெப் இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிபி எவ்வளோ ரூபா? 216 + 58. 216 + 58. 6 + 8 14. 5 6 7 274. ஸோ ஓவரால் சிபி இஸ் 274. ஸோ சிபி ஈக்குவல் டு 274. எஸ்பி தெரியாது. ப்ராஃபிட் ஆனால் 50. அப்ப என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் 15 என்ன அர்த்தம்? எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி by 50 rupees அர்த்தம். by rupees 50. ஸோ எஸ்பி என்னது அப்படின்னா சிபி பிளஸ் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 274 + 50. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஓவரால் எஸ்பி ஷுட் பி கிரேட்டர் than சிபி by rupees 15 என்ன அர்த்தம்? எஸ்பி ஈக்குவல் டு சிபி + 15 அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ 274 + 50 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 4 7 + 5 12 2 3 324 வரும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு rupees 324. இது கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ எஸ்பி கிடைச்சிருச்சு. இப்போ எஸ்பி கிடைச்சிருச்சு, டிஸ்கவுண்ட்டும் தெரியும், ஓவரால் டிஸ்கவுண்ட்டும். இதுல இருந்து நம்ம ஓவரால் எம்பி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எம்பினா என்ன பேசிக்கா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட்னு அர்த்தம்.
இல்ல பிஃபோர் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா மார்க்கெட் பிரைஸ்னா ஒரு பேசிக்கா ஒரு கடையில ஒரு பொருளை வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் பிரைஸ் அந்த செல்லிங் பிரைஸோட விலை குறைஞ்சிரும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ எஸ்பி வந்து 324 தெரியும், டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 24 தெரியும். ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும் உங்களுக்கு? ருபீஸ் 324 பிளஸ் 24 ருபீஸ் வரும். ருபீஸ் 324 பிளஸ் 24 ருபீஸ் விச் இஸ் நதிங் பட் 348 ருபீஸ். ருபீஸ் 348. இதான் உங்களுக்கு எம்பி ஃபார் 12 pence ஃபார் 1 dozen pence ஃபார் 12 pence. இப்போ அவன் என்ன கேட்கறான்? எம்பி ஃபார் ஈச் பென் கேட்கறான். ஸோ எம்பி ஃபார் 12 pence வந்து 348. அப்போ எம்பி ஃபார் 1 pen என்ன வரும் உங்களுக்கு? ஒரு பெண்ணோட எம்பி என்ன வரும் உங்களுக்கு? மார்க்கெட் பிரைஸ் 348/12 வரும். 348/12. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா, இங்க எங்க ஸ்பேஸ் இருக்கு அது தனியா போடணும்ல. 348/12 348/12 112 is 12, 2 12s are 24. ஸோ 10 108 9 வரும். ஸோ 29. ஸோ ஃபைண்ட் த எம்பி ஆஃப் ஈச் பென்னா ஆன்சர் வந்து ₹29 வரும். ₹29 அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்னு நினைக்கிறேன். எம்பி இஸ் நதிங் பட் எஸ்பி பிஃபோர் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கும், அப்புறம் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆல்டர் செல்லிங் பிரைஸ் இருக்கும். அதான் ஸோ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் தான் எம்பி. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கதான் கன்ஃபியூஷன் வரும். பேசிக்கா ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் எம்பி, அதான் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். சாரி, பிஃபோர் டிஸ்கவுண்ட். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிஃபோர் டிஸ்கவுண்ட் அவ்வளவுதான். இதான் மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவாங்க. ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த செல்லிங் பிரைஸ் ஆல்டர் ஆயிரும். அதுதான் நம்ம கடையில அதுக்கப்புறம் வாங்குவோம். அந்த செல்லிங் பிரைஸ் தான். ஸோ பேசிக்கா அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம் எக்ஸசைஸ் 3.2ல இருந்து. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.